பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எனக்கு அவமானம் வந்துடுமோ, என் வீட்டுக்குள்ளே நான் நம்பி இருக்கிற காரியம் தோல்வி அடைஞ்சி வெட்கமாகி போயிடுமோ, அல்லது என்னுடைய பிஸ்னஸில் நான் அப்படியே இழந்து கொண்டே வருகிறேன், நான் வியாபாரம் செய்கிற இடத்துல நான் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போவேனோ, அந்த மாதிரி ஒரு சோர்வு, மனவேதனை, நான் தோல்வி அடைஞ்சி வெட்கப்பட்டு அவமானப்பட்டு போயிடுவனோ என்கிற ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? யோவேல் 2:26 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ என்று சொல்லி சூழ்நிலைகளை பார்த்து மன வேதனையோடு இருக்கிறீங்க தானே? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாத, கலங்காதே என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படி ஆண்டவர் வெட்கப்படாதபடிக்கு நம்ம ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும்? 2 வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கவனமா கேளுங்க. முதலாவது யோவேல் 2:26 ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காரியம்தான், நீங்க அவருடைய பிள்ளையா மாறிடணும், அவ்வளவுதான். அவருடைய ஜனமாக மாறிவிட வேண்டும். அதுக்கு என்னங்க பண்ணணும்? ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவரே உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. இயேசுவே, நீங்க நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, எனக்கு நீங்கள் துணை நின்று எங்கள் குடும்பத்துக்கு துணை நின்று உதவி செய்யுங்க. எங்களை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்கு நீங்கள் தகப்பனாக இருந்து எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை அவமானப்பட்டு போவதை விரும்ப மாட்டான், சகிக்க மாட்டான்ல. நீங்கள் எனக்கு தகப்பனாக இருந்து என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த அவமான நிந்தையிலிருந்து என்னை காப்பாத்திருங்க, வெட்கப்பட்டு போகாமல் என்னை காப்பாத்திருங்க, எங்களுக்கு சொந்தமாக நீங்கள் இருங்க அப்படின்னு கூப்பிடுங்க. போதும். யோவான் 1:12 இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து அவரை சொந்தமாக்கி கொள்ளும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர் தகப்பன். பிள்ளை அவமானப்படுவதை பார்த்துட்டு தகப்பன் சும்மா இருப்பாரா? இல்ல, கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க வெட்கப்பட்டு போக விட மாட்டார். எந்த இடத்துல அவமானம், வெட்கம், நிந்தை என்று கலங்குறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களுக்கு நீதி செய்வார். உங்களுக்காக ஒரு அற்புதம் செய்வார். பயப்படாதங்க, கலங்காதங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ என் பிள்ளை தானே, நீ என்னை விசுவாசிக்கிறதானே, என்னை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறதானே, நீ வெட்கப்பட்டு போக நான் உன்னை விட மாட்டேன். உன்னுடைய வெட்கம், அவமான, நிந்தையெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது, யாருக்கு ஆண்டவர் வெட்கப்படாதபடி அற்புதம் செய்வார்? ரோமர் 10:11 இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறாரு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அவர் ஏற்றுக்கொண்டீங்கல்ல, ஓகே, அவரை விசுவாசிக்கணும். இந்த சூழ்நிலையிலையும் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கணும். இவ்வளவு பெரிய பிரச்சனையும் அவர் தலைகளாய் மாற்றுவார் என்று விசுவாசிக்கணும். அவருடைய வல்லமையை நீங்க விசுவாசிக்கணும். அவர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கணும். இந்த வியாதியை அவர் குணமாக்கி என்னை தலை நிமிர்ந்த நடக்க செய்வார் என்று விசுவாசிக்கணும். இந்த தேவைகளை அவர் சந்தித்து இந்த கடன் பிரச்சனை, வறுமை, இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கி நான் அவமானப்பட்டு போய்விடாதபடி தலை நிமிர்ந்த நடக்க செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க ஒரு கிராமத்தில் எல்லாருமே கிறிஸ்தவர் அல்லாதவங்க. இந்த குடும்பத்தார் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால குடும்பமாக ஜெபம் பண்ணுவாங்க இயேசுகிட்ட. அந்த கிராமத்தில் எல்லாம் சொந்தக்காரங்க தான், ஒரு சின்ன கிராமம் தானே, அதனால ஒருவருக்கு எல்லாருமே தெரியும். அவங்க இதை அவமானமாக நினைச்சாங்க. இதுவரைக்கும் கிறிஸ்தவங்களே வந்ததில்லை, கிறிஸ்தவங்களே இல்லை, என்ன புதுசாக ஒரு கடவுளை கொண்டு வந்து இயேசு என்ன இன்னைக்கு வீட்டில் ஜெபம் பண்ண, அவங்க வீட்டில் தான் கூடி வீட்டுக்குள்ளே பாட்டு பாடி ஜெபிப்பாங்க. அதையே அவங்களுக்கு பிடிக்கலை. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். குழந்தை கிடைச்சோடனே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. சரியா, அவ ஏதோ கடவுளை தேடினா இயேசுன்னு
அவன் இயேசு கடவுள் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டார் அப்படின்னு அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் இப்போ 4-5 வருஷம் ஆச்சு, சந்தோஷமாக பக்கத்து ஊருக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, ஆண்டவரோடு இருக்கிறாங்க. திடீரென அந்த குழந்தை வியாதிப்பட்டார். வியாதிப்பட்டு ஆபத்தான நிலைமை. எவ்வளோ ஜெபிக்கிறாங்க, ஊழியர்கள் வந்து ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. ஊரார் என்ன பார்க்குறாங்க, என்ன நடக்குது பார்க்கலாம், இவன் இயேசுன்றானே, இந்த இயேசு உனக்கு என்ன செய்கிறார் பார்க்கலான்னு சொல்லி. ஆனால் அவங்க விசுவாசத்தோடு இருந்தாங்க, இயேசுயை கொடுத்த குழந்தை அவர் சுகமாக்கி தருவார்னு. ஆனால் ஒன் ஃபைன் மார்னிங் குழந்தை மரித்து விட்டார். குழந்தை மரித்த உடனே ஊராருக்கு சொல்லவா வேணும்? வெறும் வாய்க்கு அவள் கிடைச்ச மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அவ்வளோதான். எல்லாரும் பேச்சு. என்ன இயேசுன்னா இயேசு தான் கடவுள்னு சொல்லி போனால், இயேசு குழந்தை கொடுத்தாருன்னா அவங்க இயேசு எங்கே போனார், காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லி தலை நிமிர முடியாத அளவுக்கு அவமான நிந்தை. ஒரு குழந்தை எழுந்து காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்களேன்னு ஒரு பரிதாப உணர்வு கூட இல்லை. அவங்களுக்கு பரிகாசம், அவங்களுக்கு கேலி, அவமானப்படுத்துவது, வேதனையில். ஆனால் இவங்க காது கேளாதவன போல இருந்தார். ஏற்கனவே குழந்தை இழந்த துக்கம், ஒரே குழந்தை இழந்துட்டான் அந்த துக்கம். அப்புறம் ஊரார் எல்லாம் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துகிற காரியம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டீங்க, நாங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க, நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோன்னு ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்கள். தேவன் அதை கவனித்தார். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு பல குழந்தைகளை கொடுத்துட்டார். ஒரு குழந்தை தானே இறந்தது. இப்போ 3-4 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்து தேவன் அவளை மகிழ பண்ணிட்டார். அதே ஊரில் அதே பரிகாசம் பண்ண மக்கள் மத்தியில் குடும்பமாய் மகிழ்ச்சியாய் கம்பீரமாய் நிற்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்பட கர்த்தர் விட மாட்டார். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம், தொழில் செய்கிற இடமா இருக்கலாம், ஊழியர் செய்கிற இடமா இருக்கலாம். எவ்வளோ நெருக்கம் உங்களை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்தி அழித்துவிட மக்கள் எழும்பி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். விசுவாசத்தோட விசுவாசத்தை விட்டு விடாத. ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு எல்லாவற்றையும் இழந்தபோது ஒரே பரிகாசம் பண்ணிச்சு. நீதிமானாகிய யோபு பரிகாசம் பண்ணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறாரு. எல்லாரும் கேலி பண்ணாங்க, எல்லாரும் பரிகாசம் பண்ணாங்க, இழப்பில் அவமான நிந்தைன்னு சொல்லி. ஆண்டவர் விட்டுட்டாரா? அதே மக்களுக்கு மத்தியில் 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்து உயர்த்தி எல்லாரும் அவனை தேடி வரும்படி கர்த்தர் பண்ணினார். அதனால தான் ஏசாயா 61:7 வாசிக்கிறோம், வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். யோபுக்கு வந்தது 2 தனியான பலனை தேவன் கொடுத்தார். உங்களுக்கு தருவார். எந்த இடத்தில் அவமான நிந்தை சிறுமை என்று கலங்குறீங்களோ அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்களை ஆசீர்வதித்த உயர்த்தை கனப்படுத்துவார். உடைய வியாதி படுக்கை மாறும், மரண கட்டுகள் மாறும், உடைய வறுமைகள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், வேலையில்லாத பிரச்சனை நீங்கும், திருமண காரியம் வாய்க்கும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும், உடைய வியாபாரம் செழிக்கும், உடைய வேலையிலே ப்ரமோஷன் கர்த்தர் தருவார். உங்களை ஆசீர்வதித்த அதே இடத்தில் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. அதனால் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் மேலே விசுவாசம் உள்ளவளாக இருங்க. இது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு ஜெபம் செய்யணும். என்ன ஜெபம் செய்யணும் தெரியுமா? தாவீது அவருடைய வாழ்க்கையில் இதே மாதிரி ரொம்ப நெருக்கம் அவமான நிந்தைக்கு நடுவில் போன சமயம் ஒரு அழகான ஜெபம் பண்ணுகிறார். 31 சங்கீதம் 1 வசனத்தில், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். எவ்வளவோ நெருக்க வந்தது தாவீதுக்கு, அவமான நிந்தை, வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் தேவன் வெட்கத்தோடு அவருடைய வாழ்க்கை முடிய விடவில்லை. ஜெயம் கொடுத்தார், மேன்மைப்படுத்தினார், சூழ்நிலைகளை மாற்றினார். அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்போ நீங்கள் ஜெபிக்கணும், கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், எங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் வாழ்க்கையில் இந்த வெட்கம் இதை மாற்றும்படிக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று விசுவாசத்தோடு ஜெபிங்க. வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்.
இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? கல்வாரி சிலுவையில உங்க வெட்கத்தை சுமந்து விட்டார், அவமானத்தை சுமந்து விட்டார், நிந்தைகளை எல்லாம் அவர் சுமந்து விட்டார். அந்த நெருக்கங்கள், வேதனை, பொய்யான குற்ற சாட்டுகள், அவமானங்கள் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து விட்டார் உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி. அதை விசுவாசித்து அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தி அவமானத்தை சுமந்து முடித்த அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, என் ஜனம் மீட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன். நெருக்கமான சூழ்நிலையில் அவமானப்பட்டு போயிடுவோமோ, வெட்கப்பட்டு போயிடுவோமோ நீ கலங்கி நிற்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. வீட்டில், வேலையில், தொழிலில், அவங்க ஊழியத்தில் அவங்க இருக்கிற சூழ்நிலை, அவமானம், நிந்தை, நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, இனி அவ்வளவுதானோ என்று கலங்கி இருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவர். நீர் கல்வாரி சிலுவையில் வெட்கத்தை சுமந்தீர், வேதனைகளை சுமந்தீர், நிந்தைகளை சுமந்தீர், அவமானங்களை சிலுவையில சுமந்தீர். அப்பா, இந்த பிள்ளைகளுக்காகத்தானே, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காகத்தானே சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்தீங்க. அவமானத்தை, நிந்தைகளை சுமந்தீங்க. அப்பா, அதை நினைத்தருளுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க. வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அந்த வாக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க. தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும் என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். இந்த மகனுக்கு அந்த அற்புதத்தை செய்யும், இந்த மகளுக்கு அந்த அற்புதத்தை செய்யும், இந்த குடும்பத்தில் இந்த அற்புதத்தை செய்யும், அவருடைய வேலையில் இந்த அற்புதத்தை செய்யும், அவருடைய பிசினஸ்ல இந்த அற்புதத்தை செய்யும், அவருடைய பிள்ளைகள் காரியத்தில், கணவர் காரியத்தில், மனைவி காரியத்தில் இந்த அற்புதத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த குறைவு நிறைவாக்கப்படட்டும், இக்கட்டுகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆசீர்வாதமான வழிகள் திறக்கப்படட்டும், நன்மையான காரியங்கள் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2 தனியான பலன் வரட்டும். யோபை ஆசீர்வதித்ததை போல ஆசீர்வதித்து அவர்களை அதே இடத்தில் கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். நீர் அவர்களுடைய தேவன், அவர்களுடைய தகப்பன் என்பதை நீர் விளங்க பண்ணுவீராக. இவர்கள் உங்க பிள்ளைங்க, உங்க ஜனம் என்பதை விளங்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிந்தைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் 2 தனியான பலன் உண்டாகட்டும். நீரப்படி ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் அவங்க அற்புத மாற்றத்தை கண்டு மகிழ்ந்து களி கூறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.